சிம்ம ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே வந்திருப்பது எதர்ச்சியான விஷயம் இல்லைங்க. இந்த நேரத்துல இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ஒரு தெய்வ அருளின் அறிகுறிங்க. சமீப காலமா வாழ்க்கையில ஏதோ ஒன்று தடபடுற மாதிரி இருக்கா? நீங்க முயற்சி பண்ணினாலும் ஏதோ ஒன்று நடக்காமல் போகுதா? அந்த நிலைய மாற்ற உங்களுக்கு பின்னால ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்துங்க. அதுதான் உங்க இஷ்ட தெய்வமான முருகனோட அருளுங்க. இந்த சிம்மராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னா கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச முருகன் பெயரை எழுதுங்க. அதோட சேர்த்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் முருகன் அருள் முழுதா கிடைக்குங்க. வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி, அதை சமாளிக்கக்கூடிய சக்தி படைத்தவங்க. சிந்தனையில புதுமை படணுங்கிற எண்ணம் கொண்டவங்க. நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் இயற்கையிலேயே இருக்குதுங்க. இது மட்டும் இல்லாம வெற்றி அப்படிங்கிற ஒன்றை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க. இது எல்லாத்துக்கும் காரணமா எது தெரியுமா? அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க உன்னையும் உழைப்பையும் மட்டுமே தூக்கிட்டு சுற்றுவாங்கங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டவங்க. அதனால தான் உலகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்டிருக்காங்க. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே இவங்களால பாதிப்புங்கிறது கிடையாதுங்க. இவங்களால வளர்ச்சி பெற்றவங்க தான் அதிகம்ங்க. இப்படிப்பட்ட குணநலன்களை கொண்ட நம்முடைய சிம்மராசி தலைப்பு பார்த்துருப்பீங்க. ஊரே பேசும் ஒரு 10 குட் நியூஸோட சிம்ம ராசிக்கு இந்த வீடியோ பதிவு தொடங்குதுங்க. குறிப்பா நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே ஜெயம் பெறுங்க. அதாவது உங்களுடைய அதிபதியால தாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுங்க. அதாவது உங்களுடைய சூரிய பகவானால தான் அதிர்ஷ்டமும் கிடைக்குமுங்க. பணமழையில நீங்க நீச்சல் அடிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறப்பிற்கு காரணமா இருக்கக்கூடிய அதிபதியுடைய இடம்பெயர்வுதாங்க. அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள்ல புதன் பகவானுடைய சொந்த வீடான மிதுனத்திற்கு சூரியன் வருவது. இதோட இந்த புதன் பகவான் வீடான மிதுன ராசியில ஆல்ரெடி குரு பகவான் இருக்கிறாருங்க. ஸோ குரு பகவானும் சூரிய பகவானும் சேரக்கூடிய இந்த நேரத்தில் சில விஷயங்கள்ல நன்மைகளும் சில விஷயங்கள்ல பிரச்சனைகளும் வருமுங்க. அது நம்ம சிம்ம ராசிக்கு எப்படி சாதகமா இருக்கா இல்லை பாதகமா இருக்கா, சாதகம் இல்லாத விஷயத்த எப்படி இவங்க சமாளிக்கணும், இதோட நீங்க எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாமுங்க. பொதுவாகவே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்ய சிறப்புனா பெருமாள், நரசிம்மர், தாயார் வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்துங்க. இதோட கிருஷ்ணர் வழிபாடும் சுபமானி வழிபாடுமே நல்லது தாங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அன்னதானம் செய்கிறது சிறப்புங்க. சிவன் கோயில்களில் அன்னதானத்திற்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பொருள் உதவியாகவோ இல்லை பண உதவியாகவோ ஏதாவது ஒரு வகையில் அன்னதானத்திற்கு உதவி பண்ணுங்க. இதனால் சிம்ம ராசியோட வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகுமுங்க. குறிப்பாக கெட்ட விஷயங்கள் விலகுமுங்க. பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு, சூழ்ச்சி ஏதாவது இருக்கு, எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது, சுப நிகழ்ச்சி எல்லாம் தடைபடுதுன்னு வருத்தப்படக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க கட்டாயம் அன்னதானத்திற்கு உதவி பண்ணணுங்க.
அதுவும் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு தெய்வங்களுக்கு எல்லாம் தெய்வமா விளங்கக்கூடியவர் தான் சிவபெருமானுங்க. அதனால தான் அவருடைய ஆலயத்திற்கு அன்னதானத்துக்கு உதவி செய்கிறப்போ உங்களுக்கு கோடி புண்ணியம் வந்து சேருமுங்க. எப்பேற்பட்ட பாவ கணக்கும் உங்க தலையில இருந்தாலும் சரி, அது கழிஞ்சு போகுங்க. இதோட நான் முதல்ல சிம்ம ராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வத்தை சொல்லிடுறேங்க. சனிக்கிழமைகள் தோறும் உங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யறது அற்புதத்தை கொடுக்குமுங்க. சரிங்களா? அது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இரத்த அழுத்தம், மயக்கம், கழுத்து வலி இது தொடர்பான பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனையில ரொம்ப கவனமா இருங்க. இதனால தான் உங்களுக்கு ஆரோக்கிய குறைவு வருமுங்க. அதே போல உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்க, குறிப்பாக அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கிறவங்க நல்ல விஷயங்கள் கைகூடக்கூடிய காலகட்டமாக இது பார்க்கப்படுதுங்க. உயர்வை அதிகமாக பார்ப்பீங்க. அடுத்த பயணங்கள், குடும்பத்தோட தொலைதூர பயணங்களோ, காதல் அமைப்பில் இருக்கிறவங்க தொலைதூர பயணங்களோ போயிட்டு வருவீங்க. அது உங்களுக்கு இனிமையை ஏற்படுத்துங்க. நீங்க சொல்றத உங்க துணை கேட்கக்கூடிய சூழல் உண்டாகுங்க. பெற்றோர் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. இதோட பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரியவங்களுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பு உண்டாகுதுங்க. சிக்கல்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமா சிம்ம ராசிக்கு தீரப்போகுதுங்க. மனசுல இதுவரைக்கும் இருந்த பாரங்கள் குறைய போகுதுங்க. மனசு ரொம்ப பாரமா இருக்குப்பா, யார்கிட்ட போய் சொல்லல, இந்த கஷ்டம் எப்ப தீரும்னெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தா சிம்மத்திற்கு அது காணாம போகுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே படிப்படியா தீரப்போகுதுங்க. நல்ல காலகட்டம்ங்க. தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா, வியாபார ரீதியா, படிப்பு ரீதியா எது சம்பந்தப்பட்ட முயற்சிகளை நீங்க செய்தாலும் சரி, பெரிய அளவில் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்குமுங்க. தொட்டதெல்லாம் ஆதாயத்தை கொடுக்குமுங்க. குறிப்பா சிம்ம ராசியில உத்தியோக பணிகள் இருக்குனீங்கன்னா சிக்கல்கள், பாதிப்புகள் எல்லாமே தீரப்போகுதுங்க. மனசுல இருந்த எப்பேற்பட்ட சங்கடங்களுமே மறைய போகுதுங்க. வேற மொழி பேசுறவங்களால கூட அதிக அளவுல ஆதாயத்தை பெற போறீங்க. உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடந்த பயணம் இதெல்லாம் அதிகமா போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மிகப்பெரிய நிம்மதி, 15 வருட கனவுகள் எல்லாமே இப்ப நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டாகுதுங்க. இதோட லாபம், முன்னேற்றம்ங்க. பயணங்கள் போறன்னா கூட ஆத்ம ரீதியான அமைப்போ, தெய்வ மார்க்க பயணங்களோ, நட்பு ரீதியான பயணங்களோ உங்களுக்கு உங்களை மேன்மை அடைய வைக்குங்க. இது அனுகூலமான காலகட்டம்ங்க. சிறப்போ சிறப்புங்க. அரசு துறையில் இருக்கிறவங்க எல்லாம் திடீர் முடிவு எடுக்கிறது அனுகூலத்தை ஏற்படுத்துமுங்க. கூட்டு தொழில் மற்றும் மற்ற தொழிலில் இருக்கிறவங்க ஆண்களோ பெண்களோ லாபம், அனுகூலத்தை பெறக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் ஒட்டுமொத்தமா சிம்மத்திற்கு நன்மையை தரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமுங்க. நீண்ட நாட்களா நீங்க செய்ய முடியாத காரியங்கள் கூட இப்போ நல்லபடியா செஞ்சு முடிப்பீங்க. அதற்கான வாய்ப்புகள் அமையுங்க. இதோட வீட்டில் இருந்த சுபகாரிய தடைகள் விலகுதுங்க. சொத்து, சுகம் வாங்கக்கூடிய நேரமும் காலமும் கைக்கூடி வந்திருக்குதுங்க. வாராத கடன் வசூலாகுங்க. மன நிம்மதி அடைய போறீங்க. சொந்த பந்தங்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர போறீங்க. வேலையிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி அதிக கவனம் செலுத்தப்படுமுங்க.
தினமும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இன்னும் மேன்மையை ஏற்படுத்துமுங்க. இப்ப வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது, கொஞ்சம் பொது பலன்களை பார்த்துருக்கோங்க. இப்போ சிம்ம ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்கள் இந்த காலகட்டம் கொடுக்க போகுது. சிம்ம ராசி மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் இதெல்லாம் முதல்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் உங்களுடைய ஆட்சி நட்சத்திரமுங்க. முதல்ல இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி எல்லாத்தையும் சமாளிக்கிறதுல இவங்க சாமர்த்தியசாலிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்குதுங்க. ஜென்ம ராசிக்குள்ள கேதுவும் செவ்வாயும் சஞ்சரிக்கிறது உங்க மனசுல குழப்பத்தை ஏற்படுத்துமுங்க. ஏதோ ஒன்ன இழந்த மாதிரி மனம் தவிக்குமுங்க. மற்றபடி வியாபாரம் தொழில்ல எதிர்பார்ப்பு கொஞ்சம் இழுபறியானாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுங்க. வேலையில எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றுமுங்க. பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல சங்கடங்கள் தோன்றி மறையுங்க. ஆனா குருவுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால நீங்க எதிர்பார்த்த வருமானம் இருக்குமுங்க. குறிப்பா புதுசா இடம் வாங்கக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைக்கு வருமுங்க. வருமானங்கிறது பல வழிகளில் வர ஆரம்பிக்குமுங்க. அதே போல சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி ராகுவிற்கு குருவார்பை ஏற்படுவதனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுமுங்க. இதோட திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வளன் கூடுமுங்க. கூட்டு தொழில லாபம் அதிகரிக்குமுங்க. பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. உங்க செல்வாக்கு உயருமுங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுமுங்க. பூர்வீக சொத்துக்கள் ஏற்படும் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருமுங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்க நிலையில முன்னேற்றம் ஏற்படுமுங்க. இதுவே மாணவரா இருக்கீங்க அப்படின்னா படிப்புல அக்கறை கூடுமுங்க. ஒரு சில நேரங்கள்ல வீணா மனம் கவலைப்படுமுங்க. அதுக்கு பெருசா இடம் கொடுக்காதீங்க. எதிர்பாராத செலவும் வருமுங்க. ஆனா வரவிற்கு குறைவு இருக்காதுங்க. இதோட அலைச்சல் அதிகமா இருக்குமுங்க. இதனால சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத அளவுக்கு நிலை தடுமாறுமுங்க. பணவரவு இருக்குமுங்க. வாக்கு உண்மையால காரியங்கள் அனுகூலம் பெறுமுங்க. இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம்ங்க. நல்லதே நடக்குமுங்க. உங்களுக்கான பரிகாரம் மற்றும் வழிபாடு பார்த்தீங்கன்னா வல்லப கணபதிய அனுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகுமுங்க. அடுத்ததா பூரம் நட்சத்திரக்காரங்க, நினைச்சதை சாதிக்கணுங்கிற ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. லாபஸ்தானத்துல ராசிநாதனும் ஞானக்காரகன் குருவும் சஞ்சாரம் பண்றது எடுத்த வேலைகள் எல்லாத்திலுமே வெற்றி ஏற்படுத்துறாங்க. வருமானத்துல இருந்த தடைகள் விலகுதுங்க. அரசு வேலை முயற்சிகள் சாதகமா முடியுமுங்க. புதிய தொழில் தொடங்குவதற்காக நீங்க மேற்கொண்ட வேலைகள் எல்லாமே வெற்றியா மாறுமுங்க. இதோட சுக்கிர பகவானுடைய சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதுனால செலவுகள் கட்டுக்குள்ள வருமுங்க. ஜென்ம ராசிக்குள்ள ஞான மோட்சக்காரகன் கேதுவும் தைரிய வீரியக்காரகன் செவ்வாயும் சஞ்சாரம் பண்றது மனசுல குழப்பத்தை அதிகப்படுத்துமுங்க. தேவையற்ற பிரச்சனைகள்ல தலையிட்டு வம்ப நீங்களே விலக்கி வாங்காதீங்க. அப்படி ஏதாவது வம்பு வழக்கு இருக்குன்னா கூட ஒதுங்கி நில்லுங்க. பொறுமைய கடைபிடிங்க. அதே போல எதிர்பாராத பிரச்சனைகள் தோன்றி உங்களை சங்கடத்துக்கு ஆளாக்குறதுக்கான அதீத வாய்ப்பு இருக்குதுங்க. பார்த்து உஷாரா இருங்க. இந்த நேரத்துல குரு பகவானுடைய பார்வைங்கிறது உங்களுடைய ராசிக்கு 3, 5, 7ஆம் இடத்துக்கு இருக்குதுங்க. இதனால தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. தைரியம் அதிகமாகுமுங்க.
என்ன வந்தா என்ன, ஒரு கை பார்க்கலாங்கிற அளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலை உண்டாகுதுங்க. இது போல குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகுதுங்க. பிள்ளைகளால பெருமை ஏற்படுதுங்க. குடும்பத்திலுமே சுப நிகழ்ச்சிகள் நடக்குமுங்க. இழுபறியா இருந்த விவகாரங்கள் முடிவுக்கு வருமுங்க. வழக்கு விவகாரங்கள் சாதகமா முடியுங்க. இதோட திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வருமுங்க. சிலருக்கு புதிய சொத்து சேருமுங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்குமுங்க. விவசாயிக்கு இந்த காலகட்டத்தில் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லதுங்க. அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறை, அரசாங்கத்துறை, ஆண்கள், பெண்கள், ஒருத்தருக்கு கீழே வேலை பார்க்குறீங்க இல்லையா, உங்களுக்கு உங்களுடைய வேலையில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இது இருக்குதுங்க. இதுவே பெண்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வயிறு சம்பந்தமான பாதிப்புகள் தோன்றி சங்கடத்தை ஏற்படுத்துமுங்க. பார்த்து உஷாரா இருங்க. ஆரோக்கியத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம்ங்க. நல்லதே நடக்குமுங்க. உங்களுக்கான பரிகாரம் மற்றும் வழிபாடு பார்த்தீங்கன்னா, ராமநாத சுவாமியை வழிபாடு செய்ய சங்கடங்கள் யாவும் மறையுங்க. அடுத்ததா உத்திர நட்சத்திரக்காரங்க 1ஆம் பாதம்ங்க. வெற்றிங்கிற ஒன்றை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் யோகமான காலகட்டமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனும் நட்சத்திர அதிபதியுமான சூரியன் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே இல்லாமல் போகுமுங்க. தொழில்ல வியாபாரத்துல வருமானம் அதிகமாகுமுங்க. உங்களுடைய வேலையில ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலகுமுங்க. கடன் தொல்லைகள் மறையுமுங்க. சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குமுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக தமம் இருக்கிறவங்களுக்கான ஏக்கம் தீரப்போகுதுங்க. அதே போல சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி ராகுவிற்கு லாபஸ்தானமான குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால நண்பர்களால ஆதாயம் உண்டாகுமுங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட இணக்கம் ஏற்படுமுங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் வருமுங்க. எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுமுங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வருமுங்க. சிலருக்கு புதிய சொத்து சேருமுங்க. ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாயும் கேதுவும் சஞ்சாரம் பண்றது உங்க செயல்பாடுகள்ல தடைகள், நெருக்கடிகள் மறையுங்க. மனக்குழப்பம் சில நேரங்கள்ல வந்து போகுங்க. இல்லாத ஒன்றை கற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலை வருமுங்க. அது உங்களை நீங்களே சங்கடப்படுத்தக்கூடிய நிலையை உருவாக்குமுங்க. அதனால அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அதே போல உடல்நிலையில சில சங்கடங்கள் தோன்றி மறையுமுங்க. இளம் வயதுல இருக்கிறவங்களுக்கு காதல் பிரச்சனைகள் தோன்றி அதுவே உங்க வாழ்க்கைய விரக்தி அடைய வைக்கிறதுக்கு கூட சூழ்நிலை இருக்குங்க. பெருசா அதுக்கெல்லாம் எதையுமே ஒரு கஷ்டம் வருதா அதை அப்படியே விட்டுடுங்க. அது தன்னால சரியாகிருமுங்க. அதுபோல வயதானவர்களுக்கு உடல்நிலையில பாதிப்புகள் வருமுங்க. அதுவும் சரியாகிடுமுங்க. ஆரோக்கியம் மேம்படுமுங்க. சிறு வியாபாரம் கூட வருமானம் பெருக்குமுங்க. பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் நிலையில முன்னேற்றம் ஏற்படுதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம்ங்க. உங்களுக்கான பரிகாரம் மற்றும் வழிபாடு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குல தெய்வம், இந்த 2 தெய்வத்துடைய வழிபாடு நீங்க நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்குமுங்க. ஒட்டுமொத்தமா இனி வரக்கூடிய காலகட்டம் சிம்ம ராசிக்கு சிறப்பான காலகட்டம் தாங்க. எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. சொல்ல போனா இதுநாள் வரைக்கும் இருந்த பாதிப்பு, சங்கடம், பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு தரக்கூடிய வகைகள் தான் இருக்குதுங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல பார்த்து சூதானமா இருக்கக்கூடிய இடமும் இருக்குதுங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதோட நீங்க செய்ய வேண்டிய பொதுவான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவனையும் நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய சூரிய பகவானையும் தீபமேற்றி வழிபாடு செய்ய எல்லா நன்மைகளும் உண்டாகுமுங்க. இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மற்றும் புதன்க. இந்த 2 நாட்கள் உங்களுடைய சுபகாரியங்கள் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. ஏதாவது நல்லது செய்யணும், ஒரு நல்ல இடத்துக்கு போகணும், வரணும், தொழில் தொடங்கணும், புதுசா முதலீடு பண்ணணும், இப்படி எதுவாக இருந்தாலும் சரி அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சரிங்களா? சிம்ம ராசிக்கு
இப்போ வரக்கூடிய காலகட்டம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. தெய்வ அனுகூலம் பரிபூரணமாக நிறைந்திருக்குதுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.